மயங்காதே திரைப்படம் பலருக்கும் பல மகிழ்ச்சிகள் கொடுத்துருக்கோம். பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஆனால் இந்த படம் இரண்டு முக்கியமான பொறுப்புகள் நம்ம டத்தின் ஸ்ரீ ஷாலநாயர் எடுத்திருக்காங்க. ஒன்று, ஷீ இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஃபார் த ஃபில்ம். செகண்ட்லி, ஷீ இஸ் ஆல்சோ தி ஹீரோயின், மெயின் ஹீரோயின். ஸோ டத்தின் ஸ்ரீ, ஒரு மெயின் ஹீரோயினாக, ஒரு அழகான பெண்மணியாக நீங்கள் பக்கத்தில் நின்று பேசுகிறது ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, சொல்லுங்கள். ஸோ மைந்தன் திரைப்படத்துக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கீங்க நீங்கள், உங்களோட டீம் எல்லாமே. ஸோ இப்போ மயங்காதே திரைப்படத்தோடைய டீம் இதே மாதிரி ஒரு பெரிய மேஜிக் கொடுக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? மேஜிக்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் த பப்ளிக் தான் சொல்லணும். ஆனால் எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த படம் சிகேஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லோரும் பார்த்துருக்காங்க மைந்தன் படம். ஸோ அந்த படத்தோட வரவேற்பு வச்சு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சிகேஸை ஒரு படம் செய்வாருன்னு அந்த நம்பிக்கையோட நிச்சயமாக மயங்காதையும் நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நான் சொல்ல முடியும். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ஹவ் ஆல்சோ பிளேட் த ரோல் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஆனால் என் கூட டச்ட்ரானிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேளையில் மிஸ்டர் ரவீனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். மகிழ்ச்சி. டத்தின் ஸ்ரீ, முதல் தடவை நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாக நீங்கள் பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த மயங்காதே உடைய திரைப்படத்துடைய கதாபாத்திரத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம், என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு உங்களோட ஃபேன்ஸ் எதிர்பார்க்கலான்னு சொல்லுங்கள். ஓகே, மைந்தன் என்னோட முதல் படம். அந்த படத்தில் சிகேஸை எனக்கு ஒரு ஹீரோயின் கேரக்டர் கொடுத்துருந்தாரு. பட் அந்த படத்தில் நான் ஒரு 30 மினிட்ஸ் தான் வந்திருப்பேன். ஸோ இந்த படம் ஐ ட்ராவல் வித் த ஃபுல் ஸ்கிரிப்ட். ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது இந்த படத்தில் என்னோடய ரோல் இன்னும் கொஞ்சம் போல்டான கேரக்டர், இன்னும் ஒரு ஃபேமிலி ஓரியன்டேட்டட், எப்படி அந்த ப்ரிங்கிங் டுகெதர் த ஃபேமிலி சிஸ்டர்ஹுட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எனக்கு இந்த படத்தில். அதை தவிர்த்து இந்த படத்தில் நிறைய காஸ்ட்டு டோட்டலி மைந்தனுக்கு தவிர்த்து டிஃப்ரெண்ட் கிராஸ் குரூப்பில் வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ நிச்சயமாக மைந்தனுக்கும் மயங்காதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். டத்தின் ஸ்ரீ, உங்களுடைய ஃபேன்ஸ் அல்லது வியூவர்ஸ் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆன் பிஹாஃப் ஆஃப் மயங்காதே டீம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னுடைய ஃபேன்ஸ்க்கு, அதாவது இன்றைக்கி வரைக்கும் தோஸ் who really still like to see me do the kind of roles I do, and also in my singing field, I really want to thank them from the bottom of my heart, because without your support and your liking, I don't think all this could have been possible. And on behalf of மயங்காதே team, yes, we all are ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு படம் தயாரிக்கிறது பெரிய பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஒரு பெரிய ஒரு வீடு கட்டுற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஒரு செங்கல் இருந்து ரைட் ஃப்ரம் புட்டிங் பிரிக் ரைட் அன்டில் த கிரகப்பிரவேசம் சொல்லுவாங்கள்ல. ஸோ வி ஆர் தட் ஸ்டேஜ் நவ். ஸோ நிச்சயமாக ஆன் பிஹாஃப் ஆஃப் மயங்காதே டீம் ஐ would love to wish us all, and also wish all those movie goers நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. நிச்சயமா இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடைய எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டத்தின் ஸ்ரீ, நம்ம கூட திவ்யா நாயுடு இருக்காங்க. ஷி ஹஸ் பிளேட் அ ப்ராமினன்ட் ரோல் இன் மயங்காதே மூவி. ஸோ திவ்யா, tell me, how was your experience, because we understand this is your first time acting in a mainstream film, yeah? So could you please kindly share your experience with your fans and viewers? All right, hi. Yes, this is my first time. Romba nervous andhathu, but when I got the offer and I read the script and then the storyline, CK7 approach பண்றப்ப I was really excited, but at the same time very nervous. அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு 50-50 பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசித்தேன். பட் இஃப் ஐ நெவர் டூ திஸ், ஐ திங்க் ஐ வில் லூஸ் தி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தோணுச்சு. பட் ஐ திங்க் இட் வாஸ் ரியலி ஃபன், எக்ஸைட்டிங், because the whole team were very supportive. So yeah, it was nice. Excellent. I'm sure you would have learned a lot with your seniors, because இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. அதாவது நியூ கம்மர்ஸும் இருக்காங்க. அதே சமயத்தில் ப்ராமினன்ட் ஆர்டிஸ்ட் லைக் சிகே, டத்தின் ஸ்ரீ ஷைலா நாயர், எஸ்பெஷலி மைந்தன்கிற ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவி நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீம் கூட நீங்கள் இணையும் பொழுது எப்படி இருந்துச்சு? ஐ மீன், வாட் ஆர் த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லணும்னா எது சொல்வீங்க? I think first of all, working with two talented actor and actress like CK sir and Datin, I was at first ரொம்ப nervous-ஆ இருந்தேன். I was like, oh my god, என்ன சொல்ல போகிறாங்க, first time ஒன்றுமே தெரியாமல். But after that, when I went, they actually share
இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி they share with me, so it makes me to feel very comfortable. Yeah. ஓகே, ஸோ திவ்யா, உங்களுடைய ஃபேன்ஸ் வியூவர்ஸ் ஹூஸ் ஆக்சுவலி வாட்சிங் திஸ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை போய் பார்த்தே ஆகணும், பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் புட் அ வெரி குட் எஃபர்ட் இன் திஸ் மூவி. அண்ட் கண்டிப்பாக இட்ஸ் அ ஃபேமிலி மூவி, கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. யூத்ஸ்க்கு என்னோடய ஃப்ளாஷ்பேக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி இன் தியேட்டர் இன் திஸ் கமிங் மார்ச். Thank you very much, Divya. We wish you all the very best, and I'm sure Mayangade movie is going to rock you guys soon. ரசிகர்களே, மைந்தன் திரைப்படம் உங்கள் அனைவருக்குமே தெரியாமல் இருக்கவே இருக்காது. மைந்தன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் நம்ம நாட்டில். இந்த படத்தை உடைய பிரெயின் சால்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர், இந்த மாதிரி வெவ்வேறு விதமான முகங்கள் எடுத்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்த நம்ம சிகே சார் என் பக்கத்தில் இருக்காங்க. இப்போ மயங்காதே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் அவருக்கு பெரும் மகிழ்ச்சி நினைக்கிறேன். சிகே வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். உங்களை என்றைக்குமே எப்பவுமே பார்க்கும்போது அப்படியே தேஜஸாக, பிரைட்டாக, என்றைக்குமே அப்படியே இளமையா துள்ளலா இருக்கீங்க. உள்ளுக்கு நிறையா இருக்குது, வெளியே காமிச்சு கூடாதுல்ல, அதனால. சரி, அதாவது உங்களுக்கு தெரியும் மைந்தன் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபிலிம்னு சொல்லலாம். பல சினிமாவில் பல மலேசியன் வியூவர்ஸை ஒரு பெரிய மகிழ்ச்சி படுத்தின ஒரு படம். ஸோ அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் இந்த மயங்காதே இருக்குமாங்கிறது பல பேருடைய கேள்வி. அண்ட் காஸ்டிங் உங்களுடைய படத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. ஸோ அந்த கமர்ஷியலிசம் கலந்த இந்த காஸ்ட்டை பற்றி உங்களுடைய ஒரு சில ஒப்பீனியன் சொல்லுங்கள். என்னோட படம் அதான் மைந்தன் எடுத்துக்கிட்டாலும் இப்போ மயங்காதே எடுத்துக்கிட்டாலும் என்னோடய ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோடய காஸ்டிங் தான். அவங்கனால தான் நான் இவ்வளோ தூரம் போட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அவங்கனால தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. மைந்தன் மயங்காதே அளவுக்கு இருக்குமா அப்படின்றது அந்த கேள்வியை நான் எப்போதுமே மக்களிடம் ஒப்படைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு திருப்திகரமாக படத்தை பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்தாங்க. என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மிஸ்டர் ரவீன் ஃப்ரம் தஸ்ட்ரானிக் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், படம் நல்லா வந்திருக்குன்னு. அப்புறம் டத்தின் ஸ்ரீ சாய்பா விஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை தவிர்த்து இந்த படம் எப்படி வந்திருக்கு, எந்த அளவுக்கு கமர்ஷியலாக இருக்குன்றத நீதிபதி அவங்க தான் அவங்ககிட்டே விட்டுருவோன்னு நினைக்கிறேன். சரி, அதாவது இந்த மண்ணின் மைந்தர்கள் சொல்லப்போனாக்கா எத்தனையோ பேர் படம் பண்ணணும். அண்ட் சில பேர் படம் பண்ணி நிறைய தோல்விகள் கண்டுகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய படம் மைந்தன் மூலிமா நீங்கள் தைரியமாக இப்போ மறுபடியும் மயங்காதேங்கிற ஒரு பெரிய திரைப்படத்தை ஒரு பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் செய்திருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கை, எப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட், எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? ஆக்சுவலி எனக்கு இதை விட்டால் வேறு எதுவும் செய்ய தெரியாது. ஸோ இதுதான் என்னோடய தொழில். ஸோ என் தொழிலில் நான் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது எனக்கு கொடுக்குற தொழில் ஒரு இயக்குனராக எனக்கு நிறைய பேர் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த பணியை நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே தோணுன ஒரு விஷயம் தான், எவ்வளோ நாளைக்கு நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். எப்படின்னா ஒரு ருட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. காலைல எழுந்திரிக்கிறது, குளிக்கிறது, ஷூட்டிங் போகிறது, முடிச்சுட்டுமா வந்தோன்னே ஒரு திருப்தி, ஆமாம் நம்ம இயக்குனர் ஆகிட்டோம் அவ்வளோதானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும், என்னோட மீடியாவில் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து நான் பண்ண படம் தான் மைந்தன். ஸோ படத்தை பண்ணும்போது மைந்தன்னு படம் பண்ண போகிறோம், மலேசியா மக்களை கவரணும்னு சொன்னால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன பார்ப்பாங்க அப்படின்றத ஒரு வருஷம் எடுத்து நல்லா அவங்க கூட உட்காந்து ட்ராவல் பண்ணி எல்லாத்தையும் கண்டதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை பண்ணேன். ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறது, இது என்னோடய கடமை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து நான் படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அந்த படம் பண்ணும்போது அவங்கள திருப்தி படுத்துகிற சந்தோஷம் இருக்குல்ல, அது வேறு. ஸோ அதனால் அதுக்காகவே நம்ம உழைப்போம். ஸோ அந்த உழைப்பில் தான் அந்த மைந்தன், அடுத்தது மயங்காதே. உங்களுடைய இந்த மயங்காதே திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடையணுன்ட்டு மண்ணின் மைந்தர்கள் சார்பாக நாங்கள் எல்லாம் வேண்டிக்கிறோம். பிகாஸ் இந்த ஒரு படம் வெற்றி அடைஞ்சாக்கா இந்த வெற்றி உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த மலேசியா நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மண்ணின் மைந்தர்களுடைய வெற்றின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தாக்கா இன்னும் பல நல்ல படங்கள் நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற அனைவருமே பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாத்தியம். ஸோ மயங்காதே திரைப்படத்தில் சுருக்கமாக ஒரு 3 பாயிண்ட் நறுக்குன்னு சொன்னால் சரிங்களா, என்ன சொல்லுங்க? 3 பாயிண்ட் அப்படியே டக்குன்னு சொல்லணும். மயங்காதே அப்படின்னு சொன்னால் விஷுவல் ட்ரீட். கண்டிப்பாக நீங்கள் விஷுவலி ரொம்ப சந்தோஷம் அடைகிற ஒரு படம் அது. ரெண்டாவது காஸ்டிங். என்னோடய காஸ்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தவங்களும் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் காஸ்டிங். ரெண்டாவது. மூணாவது அந்த தொழில்நுட்பம். ஒரு படத்துக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டாந்து காட்சியும் கானமும் கரெக்டாக அமைச்சு பண்ணியிருக்க ஒரு படம். ஸோ இந்த 3 விஷயம் கண்டிப்பாக எல்லோரும் கவரணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். எக்ஸலன்ஸிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். மயங்காதே இஸ் கோனா ராக் யூ கைஸ் சூன்.
ரசிகர்களே, யுவாஜி என்கின்ற ஒரு ஃபேமஸான லிரிசிஸ்ட் நிறைய பாடல்கள் எழுதிக்கிட்டு இருக்காரு. பலவிதமான பரிமுகங்கள் வந்து அவருக்கு இருக்கு. ஒரு சிறந்த பாடகர்னு சொல்லலாம். அதுலேயும் அவர் வந்து இப்போ நல்ல முயற்சி செய்திருக்காரு. பட் இன்று நம்ம கூட அவர் இணைந்திருப்பது காரணம் மயங்காதே திரைப்படம். இந்த மயங்காதே திரைப்படத்தில் வந்து நீங்கள் ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக அவங்களுடைய போஸ்டர்ஸ், ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் மயங்காதே பற்றி? மயங்காதியை பற்றி சொல்லணும்னா டெஃபினெட்லி மலேசியாவில் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் த இயர். ஏன்னா ஏற்கனவே மைந்தனில் ஒரு லேண்ட்மார்க் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்து சீக்கிய படம் எப்படி இருக்கும், அது மறுபடியும் ஷைலா கூட ஒரு கூட்டணினாக்கா சொல்லணுமா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம் நாங்கள். நிரோஷனோட மியூசிக் பாடலாம் கேட்டேன். அவர் வந்து அவரோட ஸ்டைலில் அந்த யூத்ஃபுல்லாக ஒரு பாடல் போட்டிருக்காரு. ஸோ ட்ரெய்லர்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்த்தவங்க எல்லாருமே வந்து நல்ல எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நான் மற்ற படம் பார்க்கும்போது ட்ரெய்லர் வந்து முன்னுக்கு போடும்போது காமன் பப்ளிக் அவங்களே எக்ஸைட்டடாக இருக்காங்க. சிகேஎஸ் நியூ மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பரபரப்பு இருக்குது. ஸோ படம் ப்ரீமியருக்கு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். எக்ஸலண்ட், தேங்க்யூ ஸோ மச் யுவஜி. உங்களுடைய ஃபேன்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மயங்காதே நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னு உங்களோட ஸ்டைலில் வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? என்னோடய ஸ்டைலில் சொல்லணும்னா, மலேசியா படத்தை பார்த்து மயங்காதவங்க மயங்காதே பார்த்து கண்டிப்பாக மயங்குவாங்க. ரசிகர்களே, நம்ம கூட ரொம்ப அழகான ஒரு பெண்மணி இருக்காங்க. அதாவது வந்து சுஸ்மிதா அப்படின்னு சொன்னாலே யாருக்குமே தெரியாத ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க. ஒரு அற்புதமான வந்து ஒரு ஹோஸ்ட், ஒரு வண்டர்ஃபுல் ரைட்டர். சுஷ், உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம மயங்காதே திரைப்படத்தோடைய ட்ரெய்லர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் சொல்லக்கூடிய, அதாவது சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து சீக்கியோட வெளியீடு அப்படின்னு சொன்னாலே ஒரு வித்தியாசமான விஷயத்தை வந்து கொண்டுட்டு வருவார். இந்த படத்தில் வந்து மாபெரும் வித்தியாசத்தை வந்து கொண்டுட்டு வருவார். அதில் நான் ஒரு சின்ன கதாபாத்திரம் செஞ்சுருக்கேன். அது இன்னும் மாபெரும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். படத்தை பார்த்தாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் எல்லாரும் மனசுலையும் இது இவங்க தானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சீக்கிய வந்து எனக்கு ஒரு சின்ன கதாபாத்திரத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. மயங்காதே படம் மிக விரைவில் வந்து திரைக்கு வர இருக்குது. ஆக எல்லோரும் வந்து இது வந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் அப்படின்றதுனால உங்கள் பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக இந்த படத்தை வந்து கண்டு கழிக்கணும். தேங்க்யூ. பட் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், நீங்கள் வந்து அற்புதமாக பேசக்கூடிய ஒரு நபர். ஸோ அந்த வகையில் வந்து உங்களோட நடிப்பு, அதுவும் சீனியர் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கூடையும் வந்து நடிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய அனுபவத்தை ஒரு சுவாரஸ்யமான விஷயமா நீங்கள் பரிமாறணும்னா சொல்லுங்கள். அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது, இது வரைக்கும் நான் வந்து நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் வந்து அறிவிப்பாளராக இருந்திருக்கிறேன், எழுத்தாளராக இருந்திருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு திரைக்கு முன்னாடி வந்து வந்ததே கிடையாது. அதாவது எந்த ஒரு படத்தில் நடிச்சதில்லை. சிகே மற்றும் ரத்தின் ஷைலா வந்து இது கூப்பிட்ட உடனே முதல்ல நானே வந்து யோசித்தேன், என்னால் வந்து நடிக்க வருமா அப்படின்ட்டு. எப்பயுமே வந்து திரையில் வந்து நாமளாவே இருந்துட்டு நம்ம வந்து அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருப்போம். நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்மளை மாற்றிக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தை கொண்டுட்டு வரணுமே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் சிகே வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்த அந்த விதம் அதெல்லாமே வந்து என்னையும் வந்து ஒரு நடிகையாக வந்து மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சுவாரஸ்யம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த படத்தில் என்னை பார்த்தீங்கன்னாக்கா நானா அப்படின்னு அடையாளம் தெரியாது. அதுதான் சுவாரஸ்யம். ஓகே, நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அத்தனை அற்புதமான டிப்ஸும் கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே நான் கேட்டேனாக்கா அப்புறம் நான் படத்தை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ வியூவர்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து சுஷ்மிதாவை இன்னொரு வித பரிமாணத்தில் நீங்கள் அவங்கள பார்க்கணும், இன்னொரு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களோட நடிப்பை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா நிச்சயமாக மயங்காதே திரைப்படத்தை நீங்கள் போய் சினிமாவில் போய் பார்க்கணும். சுஷ்மிதா, உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. Ladies and gentlemen, here we go. We are with Mr. Pradeep, who's also an upcoming wonderful producer in this country. So Mr. Pradeep, tell me, I'm sure you would have seen the trailers of Mayangade and all the pictures and posters. So whatever that you would like to say with regards to this film, in your opinion. Okay, what I think is every Malaysian Indian should support our local production. You know, regardless whether the movie is good or not. So much effort has been put in, you know, to make a movie. You know, so much of money, so much of effort, teamwork has been. They have put in so much of what is it? Effort to make a movie. So I think every Malaysian Indians should support our local movie, so that the producers and directors can make better movies in the near future. Great, thank you, Mr. Pradeep. And would you like to say something to the viewers to go and get them to watch Mayangade in cinemas? To all Malaysian Indians, well, please show your support to our local scene. It's very important. Show the same support that you guys are giving to the movie from India, so that we can produce a better director, better producers, better actors, in the near future.
So please do support. ஸோ சாங்ஸ்லாம் கேட்டோன்னே இன்னும் எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம். நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டரில் தான் பார்க்கணும். ரசிகர்களே, அடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் என் பக்கத்தில் இருக்காங்க, புஷ்பா நாராயணன் ராபர்ட்ஸ். உங்களை இந்த மயங்காதே மூவி ப்ரீமியரில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் புஷ்பா. அதாவது நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட ஆடியோ லான்ச் நடந்த விதம், ட்ரெய்லர், அவங்களோட பிக்சர்ஸ் போஸ்டர் ரொம்ப ஒரு பெரிய ஹைப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிவாக இருக்குது. பட் இதிலிருந்து பார்த்த உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மயங்காதே திரைப்படத்தை பற்றி உங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லலாம். ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். ஹலோ புது மாப்பிள்ள. ஆஃப்கோர்ஸ் இது முன்னுக்கு நம்ம மைந்தர் படம் பார்த்துருப்போம். ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்துட்டு காத்திருக்காங்க அடுத்த படம் சிகே ஃபிலிம் செய்ய போகிறது எப்படி இருக்கும்னு எல்லாம் காத்திருக்காங்க. எனக்கும் அதே ஃபீல் தான். அவங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தேன், வாஸ் சூப்பர், நல்லபடி நடந்தது. அதே மாதிரி அவங்களோட ட்ரெய்லர் வந்துட்டு இஸ் ரியலி ரியலி குட். a lot of mixtures எல்லாமே இருக்குது அந்த இதில். காமெடி, ரொமான்ஸ் அண்ட் த்ரில் எல்லாமே இருந்துச்சு அதில். ஸோ லைக் ஈவன் த மியூசிக் வாஸ் வெரி குட், த லிரிக்ஸ் வாஸ் லைக் சூப்பர், லைக் everything is like ஒரு நல்ல பேக்கேஜ் மாதிரி இருக்குது இந்த படம். ஸோ ஐம் லைக் eager to watch it. So I hope I will like it. Ladies and gentlemen, to those of you who have seen the Mayangade trailer, I'm sure you would have been super impressed with the stunt sequence for the film. Now here we have two mastermind, Mr. David and Mr. Aaron, who has played a prominent role for the stunt sequence in the film Mayangade. Now these are the two gentlemen who has choreographed and executed the whole scene. Now Mr. David and Mr. Aaron, could you please tell us what was your experience and how was your experience working with a Tamil film? It was intense because we were working on very minimal resources and a very tight schedule, but it was fun, especially to be able to go to KK. It's a lot of fun. Excellent. So how was your experience? I mean, working for a Tamil production, I'm sure this would have been one of a kind experience for you. Now if you could please share that experience, elaborately. Well, it was at first I was thinking it was challenging, but it wasn't that bad because me and Aaron used to work on stunts. So what did Kumar did? Kumar did trust Aaron and leave it to us. So we worked it quite smoothly with his creativity when we mix and match about things, how we should go on. That's it. It was quite smooth actually. So we believe that. I'll add to that. Thankfully, the language barrier wasn't that much of an issue. I was a bit concerned about that at first. Okay. Yeah. So I believe that you are a professional Muay Thai coach. So all those stunt sequences, is it been inspired by that art or was it completely a fusion? Frankly, no. It was a mixture just to make it look better. It's very different. It's very different. It's how you place yourself in anger, and you don't need practical moves. You just look good. THR அகிலான்னு சொன்னாக்கா மலேசியாவில் இப்போ தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ். ஆனால் இன்றைக்கி நம்ம கூட ரொம்ப ஸ்டன்னிங்காக, அழகாக, அமைதியாக பக்கத்தில் நிற்கிறாங்க. வணக்கம் அகிலா, உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்கள் நலமாக இருக்கீங்களா? நர்வஸா, பயமா, சந்தோஷமான்னு தெரியல, ஆனால் எல்லாம் கலந்த ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நான் ஆக்சுவலி ரொம்ப எதிர்பார்க்குறேன். பிகாஸ் உங்களை ட்ரெய்லரில் நம்ம சந்தித்தோம். மயங்காதே ட்ரெய்லரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நீங்கள் நடிக்க முயற்சி செய்திருக்கீங்க. எப்படி இருந்துச்சு உங்களுடைய அனுபவம்? ஏன்னா நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த படத்தில் டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஏன்னா ரேடியோவாக இருக்கட்டும், இல்லை விழுதுகள் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அது செட்டிங்ஸே டோட்டலி டிஃப்ரெண்ட். இது பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்கள் ஒரே இடத்துல, நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ நம்மனால ஒரு செகண்ட் டேக் போயிடக்கூடாது, நம்மனால அந்த சீன் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஆனால் டெஃபினெட்லி சிகே ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, ரொம்ப கைட் பண்ணாரு. அவங்க மட்டும் இல்லை, சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப கைட் பண்ணாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம்னு தான் சொல்லி ஆகணும். ஷூட்டிங் ஈஸின்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன். நிச்சயமா. பட் இந்த படத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்? பிகாஸ் மைந்தனில் ஒரு பெரிய வெற்றி படம் அந்த டீம் கொடுத்துருக்காங்க சிகே. மயங்காதையில் அதே மாதிரி அந்த கொமர்ஷியலிசம், ஒரு நல்ல ஒரு கொமர்ஷியல் பெஞ்ச் மார்க் ஃபில்மாக இருக்கணும்ட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் நடிச்சிருக்கிறதுனால முக்கியமான விஷயங்களை சொல்லிடாதீங்க.
பட் கமர்ஷியலிசம் எப்படி உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எம்கே இந்த காலகட்டத்தில் மலேசியன் வியூவர்ஸ் வந்து குவாலிட்டியை எதிர்பார்க்குறாங்க. அது மைந்தனில் பார்த்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதே டீம் இதை கொடுக்கறதுனால குவாலிட்டி அங்கே இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி வந்து குடும்பம் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதன் பிறகு காமெடி அண்ட் தென் வந்து மலேசியன் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வந்து திரையில் பார்க்குற ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லை, ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு த்ரில்லர் படமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு அனுபவமாக கிடைக்க போகுது. ஸோ அவங்க மிஸ் பண்ணிடாமல் தியேட்டரில் இந்த படம் வரும்போது வந்து பார்க்கணும். அங்கிள், இந்த இன்டர்வியூவில் உங்களோட முழு பேர் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான். ரசிகர்களே, நம்ம கூட சுப்பிரமணியம் குப்புசாமி இருக்காரு. என்னடா இவ்வளோ புதுசாக பேர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவருடைய பேர் எப்போதுமே செல்லமாக KS மணியம் சொல்லுவாங்க. இருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண்ணின் நட்சத்திரங்கள் வந்து 1970-80ஆம் ஆண்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ன வரைக்கும் சும்மா அப்படியே ஷைனிங் ஸ்டாரா, யங்கா, தேஜஸா என்றைக்குமே ஜொலிச்சிக்கிட்டு இருக்கும். நம்மளுடைய அங்கிள் KS மணியம் கூட சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அங்கிள். அதாவது நீங்கள் சொல்லுங்கள், மயங்காதே திரைப்படத்தை வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, நிறையா போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒப்பீனியன், அது உங்களுக்கும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய வியூவர்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ண மகிழ்ச்சியாக இருக்கும். மயங்காதே அப்படிங்கிற அந்த தலைப்பே மயங்க வைக்குது. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தலைப்பு வந்து ஒரு புதுமையான தலைப்பு. அதோட நான் அந்த டீசர் பார்க்கும்போதும் சரி, ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, இது வந்து நம்முடைய மலேசிய திரைப்படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் தான் இப்போ நாம் வளர்ந்துக்கிட்டு வரோம். அதை வந்து இந்த மயங்காதே நிரூபிக்குது, உண்மையிலே நிரூபிக்குது. ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் ஓரளவு தரத்தில், அதாவது நான் சொல்கிறது மலேசிய தமிழ் திரைப்படங்கள் ஓரளவு தரத்தில் ஒன்றுக்கு போட்டி போட்டு ஒன்றுக்கு விழுந்துகிட்டே வருது. அந்த வகையில் மயங்காதே இது எல்லாத்தையும் தாண்டி மேலே இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பெரும் மகிழ்ச்சி அங்கிள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட் இந்த மாதிரி கேட்குறதுல ஐம் ஷுவர் மயங்காதே டீம் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க. நான் உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட ஸ்டைலில் இந்த மயங்காதே திரைப்படத்தை சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ரசிகர்களே, மயங்காதே, மயங்காமல் நீங்கள் எல்லாம் தியேட்டரில் போய் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு விரயம் இல்லாமல் உங்களை நிச்சயமாக மயங்காதே உங்களை மயங்க வைக்கும். தியேட்டரில் பாருங்கள். Ladies and gentlemen, now we are here with Dato Yusuf Aslam, the man with great finesse, a benchmarker on his own. We are very, very happy to be meeting him on Mayangade special movie premiere. So Dato, could you please share with us your expectation and your experience with this whole Mayangade cast and crew? Okay, I have an expectation because I tengok si Kumar Hasan pernah buat dia first film. Apa tajuk dia, saya pernah lupa. Mainden. Yeah, Mainden. Mainden is a good movie. And dia pun dapat kutipan almost 1 million collection for local punya market kan. Dan I nampak for this movie, I belum tengok lagi, tapi I ada full confidence this movie akan sukses because kita punya si Kumar Hasan pun dah ada fans. Dia punya fan base. Lepas tu dia ada berlakon dalam drama Gerak Khas, sebuah siri yang popular, dan dia juga jadi director. Dia dah ada follow bukan saja di kalangan orang India, di kalangan orang Melayu pun ada. Dan saya mengharapkan supaya filem Mayangade ini sukses di pasaran. மயங்காதே அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மயங்கிடுவோம். அப்போ அதுக்கு வந்து ஈடாக கண்டிப்பாக சீக்கிரம் என்ன கொடுத்துருப்பாரு நம்பிக்கையாக இருக்கேன். பிகாஸ் அந்த ஒரு பாட்டு இருக்குது, அவர் அந்த போதையாக இது பண்ணிவிட்டு லைக் ஏண்டி என்ன கொல்லற. ஸோ இட்ஸ் எ வெரி கேட்சி சாங். ஸோ அது என் மனசில் அப்படியே இருக்குது. ஸோ அந்த பாட்டு வந்து இன்றைக்கி ப்ரீமியரில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் மூவி இஸ் லைக் கோயிங் டு பை பிளாஸ்ட் இன் அ மலேசியன் தியேட்டர். ரசிகர்களே, நம் நாட்டின் மண்ணின் நட்சத்திரமான ஒரு பெரிய நட்சத்திரம் நம்மளுடைய ஹரிதாஸ் நடிகர். பல கதாபாத்திரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் மரவன் திரைப்படத்தில் வந்து ஒரு கலக்கி இப்போ நம்ம கூட அமைதியாக மகிழ்ச்சியாக மயங்காதே ஸ்பெஷல் மூவி ப்ரீமியர் ஸ்க்ரீனிங்கில் வந்து நம்ம கூட கலந்துருக்காரு. மகிழ்ச்சி ஹரிதாஸ். ஸோ நீங்கள் நிச்சயமாக வந்து மயங்காதேவுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர்லாம் பார்க்கக்கூடிய சாத்தியம் இருந்திருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அல்லது ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க மயங்காதே திரைப்படத்தை பற்றி. ஸோ மக்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்களேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிதாஸ். மயங்காதேவோட ப்ரீமியர் ஷோக்கு வந்திருக்கேன். சிகேவோட படம்னாலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ரைட் ஃப்ரம் மைந்தன். அண்ட் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். என்னோட எல்லா நல்ல விஷயத்துக்கும் அவரும் இருப்பார். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அவரோட another big day after மைந்தன். அதுவும் இல்லாமல் அவங்க ஷைலாவோட கொம்போ. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆக்டராக வரல, இண்டஸ்ட்ரி ஆளாக வரல, ஒரு சராசரி ஆடியன்ஸாக நின்று படத்தை என்ஜாய் பண்ண போகிறேன். மகிழ்ச்சி. எப்போதும் போல் ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஹம்பலாக நீங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் மயங்காதேக்கு நீங்கள் நிச்சயமாக ஏதாச்சும் சொல்ல விரும்புவீங்க உங்களுடைய ஸ்டைலில் ஒரு 2 வார்த்தை?
கண்டிப்பாக எல்லாருக்கும் மயங்காதையில் வேலை செஞ்ச அத்தனை ஆர்டிஸ்ட்க்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன்ஸ், ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது படத்தோட பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி. ஸோ ஒரு படம் பிரம்மாண்டமாக ஆகணுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும், அதாவது மில்லியன்ஸ் கணக்கில் வந்து கொலைக் ஆகணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். ரசிகர்களே, நம்ம கூட சசிதரன் கே ராஜு இருக்காரு, அவார்ட் வின்னிங் எடிட்டர், ஒரு சிறந்த இயக்குனர், அற்புதமான நடிகர். நிறைய காமெடி சீன்ஸில் வந்து நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூட ரொம்ப அழகாக அடக்கமாக நம்ம கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இணைந்திருக்காரு மயங்காதே ஸ்பெஷல் மூவி ஸ்க்ரீனிங் ப்ரீமியரில். ஸோ சசி, சொல்லுங்கள், நீங்கள் வந்து அவங்களுடைய ஆடியோ லான்ச் போயிருக்கீங்க. நானே உங்களை பர்சனலாக பார்த்தேன். அவங்களோட மூவி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு சின்ன கற்பனை, உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள். ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு எல்லாம் நண்பர்கள் நடிச்சிருக்காங்க, எல்லாம் நெருங்கிய நண்பர்கள். ஸோ அது பார்க்கணுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அதுவும் சிகே படம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பிரம்மாண்டமாக செய்வாங்க. காடியெல்லாம் கவுத்து அடிச்சுட்டு இருக்காங்க, மோட்டர்லாம் பறக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து ஒரு மசாலாவை அப்படியே கரைச்சி போட்டிருக்காங்கன்னு பார்க்க ஆவலோடு வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிறையா நடிக்காதவங்கள் எல்லாமே வந்து இப்போ நடிச்சிருக்காங்க. அதாவது இப்போ சுஸ்மிதா நடிச்சிருக்காங்க, அப்புறம் நித்யா நாயுடு அப்படிங்கிற ஒரு புது பெண்மணியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அகிலா இருக்காங்க, டிஹெச்ஆர் அகிலா, நம்மளோட டிஹெச்ஆர் சுரேஷ் இருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எப்போதுமே சிகே படத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. பட் இவங்கெல்லாம் இப்போ இதுவங்கெல்லாம் உங்களோட நண்பர்கள் தான். ஸோ நடிக்காதவங்க நடிக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்லுங்கள். நிச்சயமாக. அதாவது வந்துட்டு ஹலோ நண்பா சுரேஷ் நடிக்கிறாரு. அவர் வந்து பயங்கரமாக பேசுவார் தெரியும். இப்போ தான் முதல் வாட்டி நடிக்கிறது பார்க்க போகிறேன். அகிலாவும் அப்படி தான், நல்லா பேச்சாளர். ஸோ இவங்க நடிப்பு திறன் இந்த படத்தில் தான் வந்து வெளியாக்க போகிறாங்க. நிச்சயமாக வந்து சுரேஷ், அகிலா அவங்கள பார்க்க நான் வந்துட்டு ஆவலோடு இருக்கேன். சுஸ்மிதாவும் வந்துட்டு ரொம்ப ஆவல், ஏன்னா அவங்க கெட்டாப்பே கொஞ்சம் வித்தியாசமான கெட்டாப்பாக தான் இருந்துச்சு சுஸ்மிதாவுக்கு. ஸோ அவங்களுடைய கேரக்டரும் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். ரசிகர்களே, நம்ம கூட லோ சர்மா இருக்காங்க. இவங்க வந்து ஒரு நல்ல டான்ஸர்னு பல பேருக்கு தெரியும். ஆனால் 10 ஆண்டு காலங்களுக்கு மேலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணின் நட்சத்திரங்களை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்க, பெரிய சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ இந்த மயங்காதே திரைப்படத்தில் வந்து அவங்கள மகிழ்ச்சி படுத்தணுங்கிறதுக்காக மயங்காதே டீம் வந்து இன்றைக்கி அவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. லோ சர்மா, we are very very happy to see you here. I'm sure you would have seen the trailer of மயங்காதே. அவங்களோட பாடல் கேட்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ என்ன நினைக்கிறீங்க இந்த மயங்காதே மூவியை பற்றி? ஆக்சுவலாக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் டு சி சுஷ்மிதா in the role because I think first time I'm seeing her in movie and also CK சொல்லவே வேண்டாம் ஒரு படம். அஃப்கோர்ஸ் எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது படத்தில். நிறைய ஹீரோயின்ஸ்னு கேள்விப்பட்டனால ஷுவர் இட்ஸ் மோர் எக்ஸைட்டிங். ஹாரர் மூவியா இல்லை காமெடியா இன்னும் ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ எப்படி தான் இருக்கும்னு பார்க்க ஒரே ஆர்வமாக இருக்குது. ரசிகர்களே, நம்ம கூட சூர்யா அம்மா இருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனது கொண்ட ஒரு சிறந்த பெண்மணி. ஹியூமனிடேரியன் சொல்லலாம், ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், பிஸ்னஸ் விமன் சொல்லலாம். இந்த மாதிரி வெவ்வேறு விதமான முகங்கள் அவங்களுக்கு இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம கூட மயங்காதே மூவி ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் ப்ரீமியரில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா அவங்கள பார்க்குறதுக்கு. இந்த மயங்காதே திரைப்படத்தில் நீங்கள் ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஒரு சின்ன ட்ரெய்லரில் பார்த்தோம். இந்த மயங்காதே திரைப்படத்தை பற்றியும் மற்றும் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி நீங்கள் சொல்லலாம். நன்றி, வணக்கம். மயங்காதே திரைப்படத்தில் நான் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான கேரக்டரு. டைரக்டர் CK குமரேசன் வந்து எனக்கு ஃபோன் அடித்து, அம்மா நீங்கள் ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும்னாரு. ஆக்சுவலி எனக்கு உண்மையிலே அது என்னன்னு தெரியாது. செட்டுக்கு போனது தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலி உண்மையிலேயே மாறுபட்ட ஒரு ரோல் சிறப்பாக பண்ணியிருக்கேன். படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, ஒரு பெண் தவறான முடிவு எடுத்தால் எப்படி அது ஆக்சுவலி வாழ்க்கையே தலைகீழாக போகுது, அதெல்லாம் சித்தரிக்கிற படம் தான் மயங்காதே. இதில் நான் நடித்ததுக்கு ரொம்ப பாக்கியசாலின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தக்க சமயத்தில் நான் மலேசியாவில் இருந்த வாசி அவர் கால் பண்ணதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. CK குமரேசன் சாரை பற்றி சொல்லணுன்னா, இஸ் அ யங் டேலண்டட் பிரில்லியன்ட் சூப்பர் டைரக்டர். அவர் எப்படின்னா உங்கள்கிட்டே இருந்து வேலை எப்படி வாங்குறதுன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆக்சுவலி ஷாயாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேமரா ஷாயாக இருந்தாலும் சரி, அவர் கரெக்டாக அந்த கதாபாத்திரத்துக்கு வேண்டிய அந்த அந்த ரோலை கொண்டு வந்துடுவார். அதனால் நான் பண்ண ரோல் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரே டேக்கில் பண்ணாங்க.
மயங்காதே ரொம்ப சிறப்பான படம், நீங்கள்லாம் பார்க்கணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதாவது இந்த மயங்காதையோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஆடியோ கேட்டிருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருந்திருக்கும். என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த டீமுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? Okay, my heartiest wishes to the entire team, especially my darling Ratin Shaila V. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Not forgetting Mr. Perfect one man show Mr. CK, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படம் இன்னும் நான் பார்க்கல, பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பெரிய லென்த்தி ரிவ்யூவாக கொடுக்குறேன். ஸோ until then bye bye. ரசிகர்களே, நம்ம கூட BGW இணைந்திருக்காரு. இந்த மயங்காதே ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் மூவி ப்ரீமியர். ஸோ BGW சொல்லுங்கள், நீங்கள் ஆடியோ லான்ச் பார்த்துருக்கீங்க தெரியும், ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, இந்த படத்தோட ட்ரெய்லர். ஸோ உங்களுடைய சின்ன ஒப்பீனியன் அபவுட் மயங்காதே, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரிட்டு சொல்லுங்கள். மயங்காதேக்கு எனக்கு ரொம்ப உண்மையை சொல்ல போனால் ஹை எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் மைந்தனோட நெக்ஸ்ட் சீக்வல் நான் ஆக்சுவலி போன வருஷம் வரும் பார்த்தா இந்த வருஷம் வந்துருச்சு. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. எனக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸுக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். இதை நான் சொல்லவே வேணாம், அவங்களுக்கே தெரியும். என்னை விட அவங்க இன்னும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. அண்ட் தென் ரீசென்ட்லி வந்து ஆடியோ வந்துச்சு. சாங்ஸ் ஃபண்டாஸ்டிக். நிரோஷன் நேல்டு ஆல் த சாங்ஸ். ஸோ படத்தினுடைய ஒரு பகுதியான பாடலே இவ்வளோ நல்லா இருக்குன்னா படம் எப்படி இருக்கும் அப்படின்ற பிரம்மாண்டத்தை நான் பார்க்குறோம்னா, அதை தவிர்த்து வந்துட்டு CK அண்ட் ஷைலா நாயர், ரத்தின் ஷைலா நாயர் அவங்க மறுபடியும் அவங்க காம்பினேஷன் படம் வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூ ஃபேஸஸ் நடிக்கிறாங்க, நியூ காம்பினேஷன்ஸ் லைக் கண்ணா, திவ்யா நாயுடு அண்ட் எவ்ரி திங். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ இது வரைக்கும் ட்ரெய்லர் அண்ட் தென் த மியூசிக் ஆஃப் த மூவி இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு, ஆன்டிசிபேஷனை கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ப்ரீமியரில் இருக்கும். வெரி எக்ஸைட்டட் டு see the premiere. டெஃபினெட்லி விதவுட் எனி டவுட் படம் நல்லா இருக்கும். பார்க்காமலே நாங்கள் சொல்லிடுறோம், அந்த அளவுக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்குது. இட்ஸ் சச் அ டீம். ஸோ அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மயங்காதே. BGW, தேங்க்யூ வெரி மச். பட் உங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் மயங்காதையை பற்றி நிச்சயமாக சினிமாவில் போய் பார்க்கணுன்ட்டு நீங்கள் சொல்லணும். மயங்காதே நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மயங்க வைக்கும். காரணம், பார்க்காததுக்கு முன்னாடியே என்னை மயக்க வச்சிருச்சு. ஸோ மயங்காதையும் மறவாமல் திரையரங்கெல்லாம் பாருங்கள். ரசிகர்களே, நம்ம கூட டத்து ஜி இருக்காங்க, த மோஸ்ட் ரெப்யூட்டபிள் பர்சன் இந்த இண்டஸ்ட்ரி. நாட் ஓன்லி ஷீஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட், பட் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இன்றைக்கி மயங்காதைக்கு வந்து அவங்கள சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். டத்து ஜி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தோடைய ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல்லது வந்து பாடல் கேட்கக்கூடிய அனைத்து சாத்தியங்கள் இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மயங்காதையை பற்றி? நான் ரொம்ப நிறைய எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன். அதுலேயும் வந்து ரத்தின் ஸ்ரீ ஷைலா நாயர் வந்து மீண்டும் நிறைய நல்ல, அவங்கள்ட்ட நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, நல்ல நடிகையும் கூட. இந்த வந்து மீண்டும் ஒரு படம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைந்தன் படத்தில் நான் நினச்சிருந்தேன். அது இப்போ நடந்திருக்கு. நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கேன். உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் வந்து மயங்காதே திரைப்படத்தை வந்து நீங்கள் சினிமாவில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து உங்களோட ஸ்டைலில் ஒரு சில வார்த்தைகள். மலேசிய திரைப்படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை. நம்ம படங்கள் நம்ம நாட்டில் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த வகையில் நீங்கள் தியேட்டரில் கட்டாயமாக போய் படத்தை பாருங்கள். அதுக்கு பிறகு CD வாங்கி வச்சுட்டு வீட்டில் பாருங்கள். ரசிகர்களே, நம்ம கூட இயக்குனர் சிகரம் நம்மளுடைய விஜய் சிங்கம் இருக்காரு. இந்த அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சாதனைகள் நம்மளோட மணி நட்சத்திரங்கள் வைத்து செய்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த மயங்காதே ஸ்பெஷல் மூவி ப்ரீமியர் ஸ்க்ரீனிங்கில் அவரை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சார், நீங்கள் சொல்லுங்கள், மயங்காதேயோடைய ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க மற்றும் நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக உங்களுடைய ஒப்பீனியன் வந்து இது எல்லாம் பார்த்து, இந்த ஹைப்பெல்லாம் பார்த்துட்டு மயங்காதையை பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கும் ஒரு சில வார்த்தைகள். நிச்சயமாக இப்போது வந்துட்டு மலேசிய தமிழ் திரைப்படங்கள் வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த வகையில் மயங்காதே ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தேன். நல்ல பாடல்கள், இனிமையான பாடல்கள். இன்றைக்கு வந்து மயங்காதே திரைப்படத்தை பார்க்க வந்திருக்கேன். ட்ரெய்லரை பார்த்தேன். ஒரு சினிமாவுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் மக்கள் ரசிக்கிற மாதிரி அந்த ட்ரெய்லர் இருந்தது. நிச்சயமாக இந்த திரைப்படமும் அதே ஜானரில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரத்தின் ஷைலா தயாரிச்சிருக்காங்க, டைரக்டர் குமரேசன் தயாரிச்சிருக்காங்க. சினிமாவை நல்லா புரிஞ்சு நல்லா தெரிஞ்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது. மலேசிய ரசிகர்கள் தமிழ் படங்கள் நம் நாட்டிலே இன்னும் ஒரு படி மேலே போக இந்த மாதிரி படங்களுக்கு நிச்சயமாக ஆதரவு தர வேண்டும். கலைஞர்கள் வெற்றி பெற வேண்டும். வாழ்க, வணக்கம், நன்றி. வணக்கம் ரசிகர்களே, நம்ம கூட ராஜசேகரன் சார் இருக்காரு, யூனிசன் ப்ரொடக்ஷன்லேருந்து. சார், நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த படத்தோடைய ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒப்பீனியன், ஒரு சின்ன கற்பனைகள் இருக்கும், இந்த படம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில வார்த்தைகள். கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக படத்தோட இந்த படம் இன்னும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுது. அதாவது இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் மயங்காதே உடைய காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
க்ரூக்கா கண்டிப்பாக அந்த ரொம்ப உழைப்பு போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. அதனால் விஷ் எவ்ரிபடி த பெஸ்ட்லாம். இந்த படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகணுன்ட்டு வாழ்த்துறேன். ரசிகர்களே, நம்ம கூட தேவராணி மேடம் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மயங்காதே திரைப்படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மேடம், நீங்கள் நிச்சயமாக அவங்களுடைய ஆடியோ பார்த்துருப்பீங்க, அல்லது வந்து ட்ரெய்லர் பார்க்கக்கூடிய அனைத்து சாத்தியம் இருந்திருக்கும். ஸோ மயங்காதே படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய ஒப்பீனியனில். மயங்காதே ட்ரெய்லரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த டெக்னிக்கல் பாயிண்ட்டை வச்சு நான் பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரியுது. நிச்சயமாக நிறைய தொழில்நுட்பங்களை அவங்க கையாண்டிருக்கணும். சிகே குமரேசனோட அடுத்த படைப்பு நிச்சயமாக அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹிட்டை அடையணும். அது என்னோட ஆசை. அது நிச்சயமாக அடையும். அதே போல் டத்தின் ஸ்ரீ ஷைலா நாயர் அவங்களோட இரண்டாவது தயாரிப்பு நிச்சயமாக இந்த சினிமா வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். ரசிகர்களே, நம்ம கூட உஷா நந்தினி இணைந்திருக்காங்க. உஷா நந்தினி, நீங்கள் நிச்சயமாக இந்த மயங்காதேவோடைய ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்கோம். என்ன விதமான ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மயங்காதே வந்து ரொம்ப நம்ம வெல்கம் பண்ணுற ஒரு தமிழ் மூவி. அதுலேயும் வந்து இந்த மலேசியன் இந்தியன் சினிமாவில் வந்து பல படங்கள் இருந்திருந்தாலும் இந்த மயங்காதே வந்து ஒரு புது ஸ்டாண்டர்டை வந்து நம்மளுடைய மலேசியன் சினிமாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது என்னுடைய ஏனென்றால் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நிறைய புது டெக்னாலஜிஸ், நிறைய புது விஷயங்களை வந்து அவங்க ஒரு புதுமையான ஒரு முறையில் வந்து அவங்க எடுத்து காட்டுறாங்க. மைந்தனுக்கு பிறகு மயங்காதே கண்டிப்பாக ஒரு சிறப்பான படமாக விளங்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ரசிகர்களே, மயங்காதே திரைப்படத்தில் வந்து வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்கள், நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துக்கு முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இசை. அந்த இசைக்கு நாயகன் நம்ம நிரோஷன் இருக்காரு. இவருடைய பாடல்கள் வந்து இப்போ டிஹெச்ஆர் ராகாலையும் சரி, மினல் எஃப்எம்லையும் சரி, மற்ற நிறைய இந்தியன் இன்டர்நேஷனல் டயஸ்போரா ரேடியோஸில் பிரம்மாண்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ நிரோஷன், உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. பட் மயங்காதையில் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடல்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் என்னன்னு சொல்லுவீங்க? மொதல் படம் அதான் இன்ஸ்பிரேஷனு. இந்த படத்தில் வந்து என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை. அதுவும் முதல் படத்துலேயே இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைலான படம் கிடைக்கிறது வந்து ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. அது வந்து அந்த சில பேர் சேலஞ்சில் வந்து க்ரம்பிள் பண்ணுவாங்க, ப்ரெஷரில் வந்து விழுவாங்க. எனக்கு வந்து என்னமோ இது படத்துக்கு மியூசிக் தானே, இதுதான் செய்கிறது தான் கரெக்ட், அது செய்கிறது தப்பு அப்படின்னு இல்லை. மியூசிக் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். நம்ம முழு மடந்தோட போட்டால் கண்டிப்பாக பீப்புள் கேட்பாங்க அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில் மொதல் படத்துக்கே நம்ம லெட்ஸ் ஜஸ்ட் கிவ் இட் ஆல் அப்படின்னு கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இன்ஸ்பிரேஷன் சொல்கிறது வந்து மொதல் தடவை. ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. நீங்கள் வந்து இதில் நிறைய புதிய லிரிசிஸ்ட் அண்ட் புதிய பாடகர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும் போது எனக்கு நான் டிசைட் பண்ண விஷயம் தான் இது. பிகாஸ் நானே ஒரு நியூ கம்மர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு இல்லை, எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை மற்றவங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க இருக்காங்க, ஆனால் எஸ்டாப்ளிஷ் ஆகாத நிறைய பேர் இன்னும் சான்சஸ் ஏங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட சர்க்கிளில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ என் கூட முன்னுக்கு பாஸில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் சான்ஸில் எல்லாரையும் கால் பண்ணி மஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம். அந்த மாதிரி வந்து என் லிரிசிஸ் ஓவியா, கோகு நானும் எழுதியிருந்தேன், சும்மா ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் லிரிசிஸ் பிரபு சார், அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கார் இப்போ. அப்புறம் சிங்கர்ஸ் வந்து குமரேஷ், அப்புறம் ஷமிதா, அப்புறம் தென் வி ஹேவ் ஸ்ரீதரன், அண்ட் தென் வி ஹேவ் ஷைலா நேர். அவங்க நியூ கம்மர் இல்லை, அவங்க வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க தான். பட் அவங்க படத்தினாலே ரொம்ப ஈஸியாக போச்சு அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் அது. எக்ஸலன்ட் நிரோஷன். உங்களுடைய ரசிகர்களுக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருத்தர்களுக்குமே நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபேன்ஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா என்னதுன்னா, மியூசிக் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், பிடிக்கலன்னு சொல்லணும். தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து சுகர் கோட் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன நம்ம செய்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து மியூசிக் நம்மளுக்கு நம்ம செய்யலாம், உங்களுக்காக தான் செய்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயம்னால எல்லாருமே ப்ளீஸ் ஜெனுவினாக இருங்க. மியூசிக்கில், சோஷியல் மீடியாவில், எனிவே ஜஸ்ட் ஜெனுவினாக இருங்க. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும். நல்லா இல்லாட்டி நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் அந்த ஸ்டெப் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜெனுவினாக இருக்கணும் மியூசிக்னாலே அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ நிரோஷன். உங்களுடைய வெற்றிக்கு, உங்களுடைய இந்த முயற்சிக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக மயங்காதே படம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய இசை பேசப்படுது. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் பேசப்படும். ஸோ உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரசிகர்களே, மயங்காதே ஸ்பெஷல் மூவி ப்ரீமியர் ஸ்க்ரீனிங்கில் இணைந்திருக்கிறோம். இப்போ நம்ம கூட நண்பா சுரேஷ் இருக்காரு. சுரேஷ், நான் முதல்ல தான் சொல்லிக்கிருந்தேன்,
அதாவது வந்து சுரேஷை வந்து நீங்கள் வந்து நிறைய பேசி பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி பாடி பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து கூச்சதமாக இருக்கும் போது பார்த்துருப்பீங்க, இப்படி வந்து கோலம் போடும்போது பார்த்துருப்பீங்க. ஆனால் சுரேஷை நடித்து பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் நீங்கள் ப்ளே பண்ணி நடிச்சிருக்கீங்க. அதனுடைய அனுபவத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உண்மையை பார்க்க போனால் நான் ஒரு பட பைத்தியம். தமிழ் படம், மலாய் படம், சீன படம், இத்தாலி படம் எல்லா படத்தையும் வந்து நான் பார்த்துருவேன். எப்பயுமே ஒரு படம் பார்க்கும்போது நிறைய குறைகள் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அங்கே பார்த்தியா அந்த படத்தில் இதை விட்டுட்டான் அதை விட்டுட்டான் அப்படின்னு. ஸோ என்னுடைய முதல் படம் வந்து நம்ம சந்தோஷ் கேசவன் கூட, அவர் தான் நம்ம குரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சிகேயோட படம்லாம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அவருடைய முதல் படத்துலேருந்து இப்போ மைந்தன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் கூப்பிட்டப்ப நான் கேட்ட ஒரே கேள்வி தான், சரி சிகே இது எனக்கு சரியாக வருமா, எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு. இப்போ சொன்னல சுரேஷ், நான் உங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் பார்த்துருக்கேன், யூ கேன் ஆக்ட், ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. ஒரு 2.5 நாள் ஷூட் போனது. ஒரு சாமியாருடைய அசிஸ்டனாக வருவேன். ஒரு சின்ன ரோல் தான். அது என்னென்னா எடிட்டிங்கில் போகும்போது நம்மளுடைய டத்தின் ஸ்ரீ ஷைலாவாக இருக்கட்டும், நம்ம இயக்குனர் சிகேவாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அப்புறம் இசையமைப்பாளராக இருக்கட்டும் நிரோஷன், எல்லாருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு காட்சி பார்த்தோம். எனக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. சின்ன வேடமாக இருந்தாலும் சுரேஷை வந்து முதல் முறையாக வந்து ஒரு வெள்ளித்திரையில் மலேசியா முழுவதாக இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டரில் வந்து நம்மளுடைய இமேஜ் போயிட்டு ஸ்க்ரீனில் படப்போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பெரிய விஷயம் சுரேஷ். ஏன்னா நீங்களும் வந்து ஒரு 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 அற்புதமான அறிவிப்பாளர், எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அறிவிப்பாளர் நீங்கள். ஸோ உங்களை வந்து இந்த படத்தில் பார்க்குறதுக்கு நாங்களே ரொம்ப லுக்கிங் ஃபார்வர்டாக இருக்கோம். ஸோ நிச்சயமாக உங்களோட ஃபேன்ஸ் ஹூ இஸ் வாட்சிங் திஸ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்றைக்குமே நான் ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக இருப்பேன். எனக்கு வந்து ஃபேன்ஸ் அப்படிங்கிறதோட வந்து எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். ஏன்னா எதை எடுத்தாலும் ரொம்ப பர்சனலாக எனக்கு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடைச்சா மயங்காதே படத்தை வந்து எல்லாம் குடும்பத்தோடு பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயத்தை வந்து நிவர்த்தி செஞ்சுட்டு நம்மளுடைய தாய் வீடு, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வர தமிழ் படங்களுக்கு நிகராக அவங்கள காப்பி பண்ணாமல் இன்னும் சிறப்பாக கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ரசிகர்களை நம்ம கூட ஒரு அற்புதமான சிறந்த நடிகர், அதாவது வந்து எல்லாத்தையும் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர் சசி இருக்காரு. மகிழ்ச்சி, வணக்கம். வணக்கம் எம்கே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் சசி. இந்த மயங்காதே படத்தோடைய ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாடல் கேட்கக்கூடிய சாத்தியம் இருந்திருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மயங்காதேக்கு? ஓகே, மயங்காதே ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஏற்கனவே மொதல் படம் சிகேயோட படைப்பை பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமாக பயங்கரமாக இருந்துச்சு. சிகே வந்து ஒரு விஷயம் செஞ்சார்னா அது கண்டிப்பாக என்னமோ சர்ப்ரைஸ் வச்சுருக்காருன்னு அர்த்தம். நானும் என் மனைவியும் வந்துட்டு பார்த்தப்ப ட்ரெய்லரை பார்த்துட்டானே அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லை, ஈவன் உங்கள் கோசடப்பா நீங்கள் அங்கே போங்க, என்னை மொதல் ஷோக்கு மயங்காதே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்சியாக ஒரு பயங்கரமாக பரபரப்பாக இருந்துச்சு. அதில் என்ன எனக்கு ஒரு இதுனா ஆக்ஷன் மூவியாக இருக்குது. கண்ணா இருக்கிறதுனால, நம்ம சாம் இருக்கிறதுனால, இன்ஃபேக்ட் சிகே காமெடி பண்ணுவார். இது வந்துட்டு ஒரு பயங்கரமாக நல்ல ஒரு விருந்து கொடுக்க போகிறாரு எல்லாத்துக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. சசி, உங்களுடைய ஃபேன்ஸ் நண்பர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்குமா? அவங்களுக்கு இந்த மயங்காதே திரைப்படத்தை நீங்கள் தான் பார்க்கணும் நிச்சயமாக சினிமாவில் அப்படின்ட்டு உங்களுடைய ஸ்டைலில் சொல்லுங்கள். நம்மளோட படம் மயங்காதே தேட்டருக்கு வரப்போது, நெருங்கிய தேட்டரில் போய் பாருங்கள், ஆன்லைனில் புக் பண்ணுங்கள், FBயில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க. மயங்காதே பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுவீங்க. ஓகே, மயங்காதே வந்து நிறைய எஃபர்ட் போட்டு செஞ்ச ஒரு படம்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் காஸ்ட் க்ரூ சொல்லிட்டு நிறையா எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் தே ஆல் கேவ் த பெஸ்ட். ஸோ எல்லோரும் போய் சினிமாவில் பாருங்கள். இட்ஸ் இன் மார்ச் அண்ட் ஐ எம் வெரி ஷுர் யூ ஆல் வில் என்ஜாய் த மூவி. ஹோப் டு ஹேவ் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச். ரசிகர்களே, நம்ம கூட ஒரு அற்புதமான கலைஞர் இருக்காரு சசி. இவரை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? பாடுவார், ஆடுவார், நடிப்பார். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட மயங்காதே உடைய திரைப்படத்தில் ஒரு ஸ்பெஷல் மூவி ஸ்க்ரீனிங்கில் நம்ம கூட இணைந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி சசி. ஓகே, ஆக்சுவலி மயங்காதே வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கியிருக்கோம். ஏன்னா மைந்தனுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சிகே ஒரு டெக்னிக்கலி டிஓபி அவர், அது மட்டும் இல்லாமல் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மைந்தன்லேயே நிறைய விஷயம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வேறு லெவலில் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் whatever it is, ஒரு ஆடியன்ஸை தான் வந்திருக்கேன் இன்றைக்கி பார்க்குறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஜஸ்ட் 0. எக்ஸலன்ட். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மயங்காதே திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, நிறைய திரைப்படங்கள், நம்ம லோக்கல் திரைப்படங்கள் சினிமாவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் do not compare South Indian movies with our Malaysian local movies. கம்பேர் பண்ணாமல் ஒரு 10 வழி தானே, அது கொடுத்து தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில். பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஷேர் பண்ணி இன்னும் நிறைய பேரை வர சொல்லுங்கள். Ladies and gentlemen, we have got another wonderful viewer who loves to support Malaysian film industry. And of course, we have Mr. Rodney Leo. Mr. Rodney, we are very delighted to see you on this occasion. And I'm sure you would have seen the trailer of Mayangade, or you would have heard quite a little about this film. What is your expectation and what would you like to say about this film
காஸ்ட் அண்ட் க்ரூ? Well, first of all, congratulations to the cast and crew for a wonderful movie. Being a Malaysian movie, I'm very proud of our cast and crew. I hope that these movies will give a platform for other movies to take forward and be in the front lines in the future. Yeah. மிஸ்டர் ராட்னி, நீங்கள் வந்து நிறைய தமிழ் படம் பார்ப்பீங்களான்னு தெரியல, ஐ டோன்ட் நோ, பட் இந்த படத்தில் வந்து வாட் வுட் பி யோர் எக்ஸ்பெக்டேஷன்? ஐ மீன், ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ட்ராமா, ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ காமெடி? வாட் வில் பி யோர் ஃப்ரம் அ வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ? More of a drama come rom-com. So yeah, that is my expectation of this movie. ஜே ராகவேந்திரா அவர் நம்ம பக்கத்தில் இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இங்கே சந்திப்பதில் ஜே ராகா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ராகா, நீங்கள் நிச்சயமாக வந்து மயங்காதே திரைப்படத்துடைய பாடலை கேட்டிருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கற்பனையோ ஒரு ஒப்பீனியனோ இந்த படத்தை பற்றி இருக்கும். ஒரு சில வார்த்தைகள் மயங்காதே படத்தை பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கு, ஃபேன்ஸ்க்கு. ஓகே, அந்த சாங்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ சாங்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் வந்துட்டு அவங்க இது பார்த்தே ஆகணும், இது மிஸ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து கம்போசிஷன்லேருந்து எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நான் என்ஜாய் பண்ணணும்னு நம்புகிறேன். வெரி குட். எத்தனையோ படங்களுக்கு நீங்கள் இசையமைச்சிருக்கீங்க, எத்தனையோ அற்புதமான பாடல்கள் வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் ஒரு ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், யூகிக்க முடியும் இது ஒரு கமர்ஷியல் படமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த மயங்காதே படத்தை நீங்கள் என்னான்ட்டு சொல்லுவீங்க, என்னன்னு டேர்ம் பண்ணுவீங்க மக்களுக்காக? இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்மளை போரிங் ஆக்காமல் ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகணுன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு மைந்தன் ஒரு படத்தில் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட இன்னொரு 10 மடங்கு அதிகமாக இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரசிகர்களே, மயங்காதே திரைப்படத்தில் நம்ம குயில் வந்து ஒரு அற்புதமான கதாபாத்திரங்கள் செய்திருக்காங்க. ஸோ குயில், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுத்துருக்கு? வெல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. மோர் தென் தட் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ கற்றுக்கிட்டது எல்லாமே நிறையா நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மோர் அபவுட் த மூவி ஆஃப் கோர்ஸ். ஓகே, இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்தில் எப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியலிசம் இருக்குது? இது வந்து எப்படிப்பட்ட ஆட்களுக்கு, அதாவது இந்த மலேசியன் ஆடியன்ஸுக்கு நல்லபடியாக போய் சேருமா அப்படிங்கிற உங்களுடைய ஒரு கருத்து சொல்லுங்கள். ஓகே, ஓவரால் வந்துட்டு இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டேட்டட் ஃபில்ம். ஸோ காதல் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எக்ஸைட்டிங் திங்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது, நான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஆல்சோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, இது ஒரு கமர்ஷியல் படம். ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கமர்ஷியல் படம். இட்ஸ் வெரி கலர்ஃபுல், வெரி ட்ரெண்டிங். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ரசிகர்களே, இன்னொரு வியூவர் வந்து நம்ம கூட வந்து மயங்காதே திரைப்படத்தை பற்றி பேசுறதுக்கு இருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்லுங்கள், மயங்காதே திரைப்படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அல்லது அந்த ஆடியோ கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். எப்படிப்பட்ட ஒரு படமாக இது இருக்கும்னு உங்களுக்குன்னு ஒரு சின்ன கணிப்பு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு சில வார்த்தைகள் டு த வியூவர்ஸ். மயங்காதே ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ, யா ஆஃப்கோர்ஸ் கிளிப்பிங் பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிச்சு. அப் டு த பாலாம் கம்பேர் பண்ண விரும்பலை. பட் இன்டர்நேஷ்னல் மூவியோட நம்ம படம் போகுது அப்படின்ற ஒரு டார்கெட் தெரிஞ்சிருச்சாங்க. வணக்கம் எல்லாருக்கும். என்னோட கணிப்பு என்னென்னா, இந்த படத்தில் வந்து சிகே டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. அண்ட் நாட் ஓன்லி தட், ஷைலா நடிச்சிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவியாக வரணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் மல்லி இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மூவிலாம் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ மைந்தனுக்கு அப்புறம் இந்த படம் டைரக்ட் பண்ணுறாரு. ஐ ஹோப் ஒரு சக்ஸஸ், ஒரு வித்தியாசமான எங்கில் தான் சாங்ஸ் பார்க்கும் போதே வந்து நிறைய எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்குறாங்க. அண்ட் இந்த லொக்கேஷன் வெரைட்டிஸ் லொக்கேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் நம்ம பார்க்கல, இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். பட் ஐ ஹோப் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ஆடியன்ஸ்லாம் விருப்பப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. மலேசியா ஆடியன்ஸை திரும்ப ஒரு திசை திருப்புறதுக்கு இது ஒரு நல்ல படமாக அமையும்னு நான் வாழ்த்துறேன். ரசிகர்களை, நம் நாட்டின் மண்ணின் நட்சத்திரமான ஒரு சிறந்த நட்சத்திரம் சாம் இருக்காரு. இந்த படத்தில் மயங்காதே திரைப்படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் சாம். ஓகே, அதாவது ஓகே சொல்லிடுறேன். நல்லா காமெடி பண்ணியிருக்கேன் மயங்காதையில். நம்ம சிகே டைரக்ட் பண்ணியிருக்காரு, சினிமா பண்ணியிருக்காரு. இந்த சினிமாவில் வந்து நான் நடிச்சிருக்கேன். காமெடி ஜல்காவுக்கு ஜிம்கா, ஜிம்காவுக்கு ஜம்கி, அந்த மாதிரி வசனம்லாம் பேசியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு புரியாது, படத்தை பார்த்தா புரியும். தேட்டரில் மயங்காதே படம் பாருங்கள், சிறப்பான படம், பெரிய பட்ஜெட் படம். மலேசியாவில் வந்துட்டு இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் வந்து இன்னும் எடுக்கலை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காங்க, சினிமா படம் எடுத்திருக்காங்க. எல்லா கலவையும் கலந்ததுங்க. என்ன நான் சொல்கிறது, நான் சவுக்கார வியாபாரம் பண்ணல,
ஸோ தயவுசெய்து எம்கே தெரியும் எம்கே. ஸோ நடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்னுடைய அனுபவம் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு பெரிய சிறந்த அனுபவம். நிறையா படம் நடிச்சிருந்தாலும் இந்த அனுபவம் வந்து எனக்கு முதல் அனுபவமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே வந்து முடியெலாம் எனக்கு செட் பண்ணாங்க, காஸ்டியூம்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ இந்த அனுபவம் வந்து ரொம்ப புதுமையான அனுபவம், சிறப்பாக இருக்குது. இது வந்து தேட்டரில் பாருங்கள். ஓகே ரசிகர்களே, இன்றைய ட்ரெண்டுக்கு எவ்வளோ விதமான பாடல்களும் நிறையா ஒரு பெரிய ஃபாலோவர்ஸும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிற நம்ம ஹேவாக் பிரதர்ஸ் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி இந்த மயங்காத திரைப்படத்தோடைய லான்ச்சிங்கில் உங்களை சந்திப்பதில். அதாவது வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் இருவரும் நடிச்சிருக்கீங்க, பாடலும் பாடியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அனுபவம் இந்த மயங்காதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். மயங்காதி படத்தில் ஆக்சுவலி வந்து சிகே அப்புறம் ஷைலா அவங்க வந்து சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல் செஞ்சுருக்கேன். ஏன்னா இது சின்ன வயசு கனவு எனக்கு, இந்த மாதிரி ரோல் செஞ்சால் சாப்பிடே இருக்கும் ஒரு படத்தில் அப்படின்னு அதே ரோல் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ ஹாப்பி. ஓகே, என்ன ரோல்னு நான் கேட்க விரும்பல, நிச்சயமாக ஆடியன்ஸ் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய அனுபவம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறப்ப வந்து ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. அப்புறம் கூட சிகே அப்புறம் கே கண்ணன் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி எங்களை அழகாக காமிச்சிருக்காங்க ஸ்க்ரீனில். ஸோ பாட்டு வந்து சூன் நீங்கள் கேட்கலாம், யூடியூப் இந்த மாதிரி விளையாக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மயங்காதையோட பேச்சை. ரசிகர்களே, நம்ம கூட சல்சா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு சிறந்த கலைஞர் சிவா இருக்காரு. சிவா வணக்கம். நிச்சயமா இந்த மயங்காதை திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ மயங்காதை திரைப்படத்தை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். மயங்காதி எப்படின்னாக்கா எப்போவுமே வந்து ஒரு படம் பார்த்தோன்னாக்கா அந்த டைரக்டர் வந்து ஒரு படம் எடுத்திருப்பாரு, அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் இரட்டிப்பாக இருக்கும். ஸோ எனக்கு எக்ஸாக்ட்லி இது சேம் தான். ஃபர்ஸ்ட் படத்துக்கும் செகண்ட் படத்துக்கும் பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் படம் வந்து கார் சேஸ் இருந்துச்சு, செகண்ட் படத்தில் பைக் இருந்துச்சு. ஸோ as யூஷுவல் நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த ஃபாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவோம்ல, அதில் பார்த்தோம்னா எனக்கு ஆஃப்கோர்ஸ் டபுளாகவே இருக்குது. படத்தை பார்த்து இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக ஏற்றிக்குவோம். வெரி குட். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு இந்த மயங்காதி திரைப்படத்தை கண்டிப்பாக பார்க்கணுன்ட்டு உங்களோட ஸ்டைலில் ஒரு சில வார்த்தைகள். கண்டிப்பாக எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா படம் அப்படின்னு பார்த்தா சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறத விட பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பார்த்தீங்கன்னா எப்போவுமே படம் பார்க்கும்போது பின்னால் போக மாட்டேன், ஏன்னா பின்னால் பார்த்தா டிவியில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அதனால் முன்னுக்கு உட்காந்து தான் பார்ப்போம், அப்போ தான் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட், அந்த ஃபன், அந்த என்டர்டெயின்மெண்ட், அந்த ஃபீல் கிடைக்குனாக்கா கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் பெரிய தியேட்டரில் தான் பார்த்தே ஆகணும். அதனால் கண்டிப்பாக போய் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து நம்ம மக்கள் எப்போவுமே சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்களும் போய் கண்டிப்பாக எல்லாருமே என்ன மாதிரி போய் பாருங்க. ரசிகர்களே, மிஸ்டர் ஆர்ஜி நாயுடு இருக்காங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சிறந்த மனிதர், நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியவர். ஸோ நிச்சயமாக இந்த மயங்காத ட்ரெய்லர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இசை பாடல்களை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் மாதிரி இருக்கும். மயங்காதையை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் நிச்சயமாக சொல்லணும். நிச்சயமாக. வணக்கம் எம்கே. ஓகே, மயங்காதை ரொம்ப பேர் மயக்கின ஒரு திரைப்படம். ட்ரெய்லர் பார்த்தேன், லான்ச்சிங்கு போனேன், ஆடியோ லான்ச்சிங்கு போனேன், பாட்டு எல்லாம் கேட்டேன், செம்மையாக இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் சொல்லணும். அதாவது ஒரு ஃபேமஸ் டுவோ கே கண்ணா அண்ட் சிகே இருக்கார், டத்தின் இருக்காங்க, புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்தே ஆகணுன்ற ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மேலும் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு வந்து கலைத்துறைக்கு வந்து இது மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுக்கணும்னு நம்புகிறேன். வேறு என்ன சொல்லணும்னா, மக்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணணும். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த மயங்காதே டீம். ரசிகர்களே, நம்ம கூட கலக்கல் காலை பாய்ஸ் இருக்காங்க, டிஹெச்ஆர் ராகால இருந்து. மயங்காதே திரைப்படத்தை பற்றி பாஸ் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம எல்லாமே தப்பாக நினச்சிருவாங்க, ஃபயர்னு சொல்லிடுவாங்க. அவன் நாட்டி பாய், அதனால தான் நான் ரொம்ப ஹெட்ஸமாக இருக்கீங்க. அதான் இது உங்கள் பக்கத்தில் நிற்கும் போது அந்த தேஜஸ் வந்து அடிக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் நம்ம மயங்காதை பற்றி பேசுவோம். மயங்காதை ட்ரெய்லர் மற்றும் இசையை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சில வார்த்தைகள், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதிர்பார்க்குறீங்க மயங்காதை திரைப்படத்திலிருந்து? இவர் ஜோகா தமிழ் பேசுகிறாரு. ஓகே, இது மயங்காதி படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது பேசுறீங்க. ஓகே, மயங்காதி. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காட்சி வந்து வேறு பீஸ் வச்சு செஞ்சுருக்காரு. இதுக்கு பிறகு படம் பார்க்க போகிறோம், பார்த்த பிறகு தான் தெரியும். அப்போ தான் தெரியும் போது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. சைக்கிள் கேப்ல யார்கிட்ட ஹாய் சொல்கிறேன் வந்திருக்காரு, அவருக்கு போது ஹாய் சொல்லல. மயங்காதே இசை பார்த்தீங்கன்னா அது கேட்கறதுக்கான அவ்வளோதான், யோகா இருந்துச்சு. எல்லாரும் படம் பாருங்கண்ணா, டிக்கெட் வாங்குங்க, படத்தை பாருங்க. ஒரிஜினல் போய் சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டரில் போய் பார்த்தா தான் அதனுடைய ஃபுல் டிஃபெக்ட் தெரியும். அது மட்டும் இல்லாமல் மலேசியன் மூவிஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் தேவை.
ரசிகர்களை மயங்காதே ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் மூவி ப்ரீமியரை நம்ம எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம கூட 2 அற்புதமான கலைஞர்கள் இருக்காங்க. லோகேஷ், நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் நிச்சயமாக வந்து மயங்காதையோடைய ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. அதனுடைய பாடலை கேட்கக்கூடிய அனைத்து சாத்தியம் இருந்திருக்கும் உங்கள் இருவருக்கும். ஸோ உங்களுக்குன்ட்டு மயங்காதேன்னு ஒரு என்ன இம்ப்ரெஷன் செட் பண்ணியிருக்கு? ஓகே, ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா சிகேஎன்எஸ் மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். இது வந்து கன்ஃபார்மாக நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, பாட்டு கேட்கும் போது ஒரு லெஃப்ட் மூவி அப்படின்னு தெரியுது. மலேசியாவில் ஒரு லெஃப்ட் மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க, மலேசியன் மூவியெல்லாம் இப்போ சூப்பர். அதனால் மயங்காதே வந்து கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி நான் என்ன நினச்சேனாக்கா, இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, அதனால் அதை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும், எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஓகே, மைந்தனுக்கு பிறகு இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற படம் அப்படி தான் சொல்லணும். ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா ஜான்ராவும் கலந்துருக்கிற படம் அப்படின்னு தெரியுது. படம் பார்த்தா தான் தெரியும். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நிச்சயமாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும்னு எல்லாரும் நம்பலாம். Hi, I'm Manshar Singh here. I've just finished watching Mayangade at the New Central today. It is a fun, filled, packed movie with action, suspense, romantic. There are a lot of scenes in this movie which you unexpected. So even my son loved the movie very much. Me and my wife really enjoyed the movie, and hope all of you will go to cinema and watch this movie. It is a very, very, very great movie done by CK. All the best to you, bro. மயங்காதே அந்த படத்தை பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வரோம். மைந்தனுக்கு பிறகு சிகே, மைந்தன்லேயே ஏறக்குறைய அவர் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி மயங்காதே படத்தில் அவர் ஒரு பக்கா கமர்ஷியல் டைரக்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த மயங்காதே கதை வந்து ஒரு வித்தியாசமான கதையமைப்பை கொண்ட ஒரு படம். நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும் அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னுட்டு. ஒரு அதாவது எதிர்பாராத ஒரு திருப்பத்தை இந்த படத்தில் அவர் வச்சுருக்காரு. அந்த படம் இதுவரைக்கும் அவர் வெளியிடாத ஒரு ரகசியம் அந்த படத்தினுடைய கதை. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. பாடல்கள் நல்லா இருக்குது. இளைஞர்களை கவரக்கூடிய அளவுக்கு மோட்டோ கிராஸ் இருக்குது. கார் வந்து கவர்ந்து போகிற மாதிரியான சீன்லாம் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த படம் மற்றவங்க பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும். நீங்கள் தியேட்டர்லேருந்து படத்தை பாருங்கள். வணக்கம், நான் யுவாஜி. இப்போ தான் சிகேவோட மயங்காதி படம் பார்த்துட்டு வந்துடுறேன். ரொம்ப நானே பிரமிச்சு போயிருக்கேன். ரொம்ப சிறப்பான ஒரு படம், நல்ல நகைச்சுவையாக நல்ல ஒரு கதையம்சம் உள்ள ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. சிகே தெரியும், ஷைலா ஏற்கனவே மைந்தன் பேர் இல்லையா. அப்புறம் நம்ம கே கண்ணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரையில் நடிச்சிருக்காரு. அதை விட முக்கியமாக திவ்யா நாயுடுன்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அகிலா, அப்புறம் சுரேஷ், இப்படி ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்குது. சுஷ்மிதா நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை திரையரங்கில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிரோஷன் அருமையான இசை போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் நீங்கள் பார்க்கணும். மயங்காதே படம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்தி அடைவீங்க. சிகே குமரேசனின் மயங்காதே ஒரு நல்ல படம். நல்ல பல திருப்பங்களை கொண்ட ஒரு திரைக்கதையை சிறப்பாக அமைச்சிருக்காரு சிகே குமரேசன். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். எல்லாரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நல்ல கதை, நல்ல இயக்கம், நல்ல ஃபோட்டோகிராஃபி, நல்ல இசை, நல்ல பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிற ஒரு படம் மயங்காதே. நாம் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து மகிழ்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். நன்றி, வணக்கம். ரியலி சல்யூட் ஃபார் சிகே. இது ஒரு 2வது படமாக இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் எல்லாம் கதாபாத்திரத்தும் ரொம்ப நல்லா நடித்தாங்க. மியூசிக் சூப்பர், சாங்ஸ் சூப்பர், எல்லாமே சூப்பர். இந்த படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகணுன்ட்டு வாழ்த்துறேன். தேங்க்யூ. வணக்கம். மயங்காதே திரைப்படத்தை பார்த்தேன். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. ஒவ்வொரு சீனும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன இதுதான் எதிர்பார்ப்பு. அந்த கதையோட திருப்பம் அது யாராலையுமே எதிர்பார்க்க முடியாது. அந்த திருப்பத்தை காட்சிக்கு காட்சி, அந்த கேமரா கோணங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு நவீன தொழில்நுட்பத்தில் இந்த படத்தை செஞ்சுருக்காங்க. லைட்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பியூட்டிஃபுல். ஒவ்வொரு லைட்டிங்ஸையும் பார்க்கும்போது அந்த காட்சிகளுக்குள்ளே நாம் போன மாதிரி ஒரு உணர்வு. சிகேக்கு இது 2வது படம். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். இஸ் அ சூப்பர் ஹீரோ. ஷைலா நாயர், டத்தின் ஸ்ரீ ஷைலா நாயர்
அவங்க ரொம்ப தத்ரூபமாக இயற்கையாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கு 2வது கதாநாயகியாக நடித்தவங்க ரொம்ப அழகு, நல்லா செஞ்சுருந்தாங்க. ஒரு தமிழ் திரைப்படத்தோட சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் திரைப்படத்துக்கு நிகராக சினிமா படம் தமிழ்நாட்டு சினிமா படத்துக்கு நிகராக எதுவும் இல்லைன்னு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், ஆர்ஜி நாயுடு ஃப்ரம் எஸ்ஜி கம்யூனிகேஷன். இப்போ தான் மயங்காதே ப்ரீமியர் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு 3 படம் பார்த்த ஒரு திருப்தி. காமெடி, ஹாரர், த்ரில்லர், ஆக்ஷன் பேக் மூவி. ஸோ சிகே அண்ட் டத்தின் ஷைலா நடிப்பை பற்றி சொல்ல வேணாம், சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து புதுமுகங்கள் அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து சிகேக்கு பாராட்டுகள் தெரிவிக்கணும். திவ்யா நாயுடு, ஈவன் ஸ்ருதி அண்ட் ஈவன் த ஸ்மால் கேர்ள் செம்மையாக நடிச்சிருக்காங்க. பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி கம்ப்ளீட் மூவி. இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் வாட்சிங் மயங்காதே. ஹாய், என் பேர் ஈஸ்வரி. டிஹெச்ஆர் ராகாவில் ஒரு கண்டென்ட் ப்ரொடியூசராக இருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டாக ரொம்ப கேள்விக்குறியாக இருந்தது என்ன தான் நடக்க போகுதுன்னு. பட் பார்த்தோன்னே சூப்பரான ஒரு படம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். சப்போர்ட் மலேசியன் மூவி. மயங்காதே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை கேட்டே நான் மயங்கிட்டேன். உண்மைக்கு வந்து இந்த படம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மயக்கிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப மயங்கினது வந்து ஆல் த ஃபீமேல் காஸ்ட். எல்லாரும் ரொம்ப அழகாக அவங்களோட காஸ்டியூம் அண்ட் மேக்கப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அப்போ கேகே கண்ணா நல்லா நடிக்கலையா? அவங்களும் ஹேண்ட்ஸமாக தான் இருந்தாங்க. பட் என்னோட ஆய் வந்து அந்த லேடிஸ் கிட்ட தான் ரொம்ப இருந்தது. கேகே கண்ணா தாங்க டாப்புங்க. வணக்கம், நான் உங்கள் கல்பனா ஸ்ரீ. இந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் முக்கியமாக இந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி தெரியல, ரொம்ப டேலண்டடாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வணக்கம், என் பேர் முருகன். நான் ஜோஹர்லேருந்து வந்திருக்கேன். இந்த படம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நம்ம மலேசியா தமிழ் படம் ரொம்ப முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சிகேக்கு ஒரு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து இந்த படம் எடுத்ததுக்கு. இந்த படத்தில் வந்து குறை எதுவும் இல்லை, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டான படம். அவசரப்படக்கூடாது, முக்கியமாக பெண்கள் அவசரப்படுறதுனால என்ன பாதிப்புன்னு நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த படத்தோட மெசேஜ்னு நினைக்கிறேன். ஓகே, மயங்காதே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு பார்த்த படம். வந்து உக்காந்தேன். ஐ திங்க் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஓடணுச்சு படம். ஓகே, த்ரில்லாகவும் இருந்துச்சு, ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்துச்சு, நிறைய மேட்டர் சொல்லிக்கு போட்டிருந்தாங்க. வெரி கலர்ஃபுல் மூவி, நல்லா என்ஜாய் பண்ணேன். சதீஷ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, மயங்காதே டைட்டிலே மயங்காதே, கண்டிப்பாக மயங்க வைக்கும். இது மயங்க வைக்கும் ஒரு கலவை. படம் அருமையாகவே இருந்துச்சு. அதில் முக்கியமாக சிகே, டத்தின் ஷைலாவோட நடிப்பு ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். மயங்காதே படம் சீரியஸ்லி ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். கண்டிப்பாக மலேசியாவில் இது வரைக்கும் நான் பார்த்த படத்துல இந்த பெஸ்ட்டு, இப்போதைக்கு நான் பார்த்த படத்தில் இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். மயங்காதே ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா படத்தை பார்த்து நான் மயங்கிட்டேன். ஓகே, மயங்காதே சூப்பரான மூவி, ஒரு வித்தியாசமான கதை. ஆரம்பத்துலேருந்து கதை எனக்கு புரியாமல் இருந்தேன், அப்புறமா கதை வந்து ஃபுல்லாக வந்து புரிஞ்சிச்சு. வெரி குட் ஆக்டிங், வெரி குட் ஜாப். கண்டிப்பாக வந்து இந்த படத்தை எல்லாருமே பாருங்கள், பார்த்து நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள். Malaysian movie industry, especially Tamil movie industry, has gone to a very huge level. What I like about this movie was the music by Mr. Neroshan was fantastic, absolutely superb, and the script writing and the acting by all the cast was tremendously good. And all I can say here is good luck and all the best to the team. And I hope this movie will make it into the box office of Malaysian film industry. Thank you. Mangade movie was fantastic, and I thought more than the movie, the artists who acted in the movie, KK Kana, Saran, Tatin Sri Shailanaya, and CK, they did very well. And also Shushmita, performance-wise, they are very good. Movie is fantastic. Thank you. ஓகே, மயங்காதே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம் சிகே குமரேசன் சார். ஸோ மயங்காதே அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு படத்தை பார்த்த உடனே வாவ், இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படம், இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ அழகாக, இவ்வளோ எப்படி அவங்களால வந்து இவ்வளோ அழகான விஷயம் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடிஞ்சது அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு படம் பார்க்குறது சார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த மயங்காதே திரைப்படத்தில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எவ்ரிதிங், காமெடியாக இருக்கட்டும், இல்லை பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் மயங்காதே டீம். தேங்க்யூ. Hai, actually tak sangka nak tengok cerita ni sebab saya jarang tengok cerita Tamil. So datang sini sebab kawan jemput. But seriously I didn't expect this kind of movie
Sebab movie dia memang lain macam movie daripada India. Sebab jalan cerita dia unik, best. I assume dia akan jadi lain, but ending dia lain. And then banyak komedi. Really best movie. I cakap untuk family, this is really nice movie. You all should watch because of full of elements and comedy. இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் larger than life அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபீல் வருது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாட்டும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல, அடுத்தது தான் வரப்போகுது, இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மலேசியா கலைஞர்கள், ஒரு ஆள் ரெண்டு ஆள் அப்படின்னு இல்லாமல் நிறைய பேரை வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே வந்து ஒரு வித்தியாசமான கலர்ஸ், ரெயின்போ கலர்ஸ் மாதிரி நிறைய வர்ணங்கள் இதில் வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மயங்காதே படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மயங்கி விழுந்துட மாட்டீங்க. ஏன்னா அப்படி உங்களை வந்து விறுவிறுப்பாகவே வச்சுருக்கோம். 2016ஆம் ஆண்டின் த மூவி ஆஃப் த இயர் அப்படின்னா அது நிச்சயமாக மயங்காதே தான். மறக்காமல் தியேட்டர்ஸில் பாருங்கள். வணக்கம். மயங்காதே படம் பார்த்துட்டு தான் வரோம். அதிரடியான திருப்பம், வித்தியாசமான கதை அமைப்பு, அற்புதமான இசை, இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது தான் இந்த மயங்காதே படம். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். அழகாக உட்காந்து படத்தை ரசிக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஒரு விருந்து படிச்சிருக்கிறாரு நம்முடைய சிகே. நல்ல நகைச்சுவை, வித்தியாசமான காட்சிகள், அழகான நடிகர்கள், இதெல்லாமே வந்து உங்களை மயக்கும். நன்றி. வணக்கம், நான் கர்ணன். இப்போ தான் மயங்காதே ப்ரீமியம் முடிஞ்சு, சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்மளோட ஒரு இதில் சொன்னால் செம்மையாக இருந்துச்சு படம். மைந்தனோட இது ஒன்று எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. நிறையா புதுமுகங்கள் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க, எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நம்ம கே கண்ணனை கண் பண்ணி நிற்கிறாரு, அவர் சிகேன்னு ரெஸ்பெக்ட். நிரோஷன் மியூசிக் செம்ம ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுக்கும் அந்த நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருந்துச்சு. I just after watching Mayangade movie, it was superb. I will say it's a very nice screenplay. It's like a total package of everything in that movie. It's very nice, really touching. Some scenes I really enjoyed it. The music was good, the songs was nice, and this movie you all should watch in the cinema. And then everybody done a very good job, and everybody acted so well. Of course, I would say that everybody should watch this movie in cinema and don't miss it. It's no use supporting local movies if the quality is not there. And I think a lot of us have been asking that local movies be supported. And in this instance, I think CK has done a really good job. And it's worthwhile everyone's effort to actually come and watch this movie and support local industry. Good job, CK. Good job, Shaila. Okay, for a Malaysian movie and second time director, it's very good. கதை அண்ட் ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு மேலே மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. வணக்கம், நான் THR ராகா. சூப்பராக இந்த படம் அமைஞ்சிருக்கு. மயங்காதே அப்படின்ற படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். வித்தியாசமான முறையில் எடுத்திருக்காங்க. டைரக்டரோட உழைப்பு வந்து இந்த படத்தில் தெரியுது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். படத்தை பற்றி ரிவ்யூ கொடுக்கலாம், ஆனால் நான் கொடுத்தா ரொம்ப தப்பாக இருக்கும். ஏன்னா படத்துக்கு மியூசிக்கே நான் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோட எதிர்பார்ப்பை சொல்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். எதிர்பார்ப்பு என்ன தான் கண்டிப்பாக பீப்புள் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட ரிவ்யூஸை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறது தான் எனக்கு எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஃபீல் பண்ணதை கண்டிப்பாக சொல்லுங்கள். படத்தை கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேருங்க, சத்துவீங்க. படம் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய கலைஞர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்னமோ ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ஜான்ரா எல்லாமே இருக்குது. லைக் ஒரு ஃபேமிலியே பார்க்கலாம். ரொம்ப காமெடி இருக்குது, லைட்டாக த்ரில்லிங் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து அன்பிரிடிக்டபிள் தான் சொல்லணும். நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களாக இருந்தது. ஸோ மொத்தமாக ஒரு ஃபேமிலியே போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் மயங்காதே. மயங்காதே மூவி இஸ் வெரி நைஸ். Very nice songs and very nice worth watching. We recommend everybody to watch. வணக்கம். மயங்காதே மூவி இப்போ தான் வந்து திரையில் காமிச்சாங்க ஸ்பெஷலாக ரிப்போர்ட்டர்களுக்கு. படம் மிக நல்ல படம், சிறந்த முயற்சி, நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க. முக்கியமாக பாட்டு, அதோட ஒளிப்பதிவு நல்ல சிறப்பாக திறமையாக எடுத்திருக்காங்க. ஸோ அனைவருமே வந்து இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக சில இந்த இசை பாடல்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பாடல்கள் வந்து எல்லாம் வார்த்தைகள்லாம் வந்து நல்ல தெளிவாக முத்தாக எழுதியிருக்காங்க. இதுக்குன்னே கண்டிப்பாக வந்து எல்லாம் பார்க்கணும். சி குமரேசனின் மகன் எடுத்த படம். இந்த கதையின் வெளிப்புற காட்சி என்றால் உலகமே ரசிக்கும் அளவுக்கு இந்த படம் இருக்க வேண்டும்.
இதுவே நான் ஆசை. மயங்காதே பிக்சர் வந்து ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. த காஸ்ட் வந்து அப்ராப்ரியேட் காஸ்ட்டு. தி கேமரா ஒர்க் வாஸ் எக்ஸலண்ட், பிஜிஎம் வெரி குட், and overall most of the actors and actresses, they did a wonderful job. They acted very naturally. Definitely this is an eye opener to many other upcoming Malaysian Indian movies. Thank you. நான் குபாகரன். இந்த மயங்காதை படத்துக்கு ஆர்டிபாமனை வேலை செஞ்சுருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா சிக்கியோட 2வது படம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் மூவி எப்படி எடுத்திருந்தாருன்னு. இந்த செகண்ட் மூவி இதை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பாருங்கள். I just finished watching Mayangadai premiere and சூப்பராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை, கலர்ஃபுல், ரொம்ப கொமர்ஷியலான படம் and நான் கூட நடிச்சிருக்கேன். ஸோ I hope you all enjoy the movie and it's cool. Thanks. Hi. Okay, we just watched Mayangadai. I think it was a very nice movie, very nice cinematography, very nice costume. Storyline interesting-ஆ இருந்துச்சு, unpredictable, and I think the cast did a very good job. படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய மூவி. மேக்கப் சூப்பராக இருந்துச்சு. வெரி குட் ஆக்டிங், எல்லாம் ரியலி என்ஜாய் த மூவியில். மயங்காதை படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருமே நல்லா பார்க்கணும். மயங்காத படம் நல்லா இருக்கு, எல்லாம் போய் பாருங்க தியேட்டரில். ஹாய், ரமேஷ் பேசுகிறேன். இந்த படத்துக்கு நான் கேமராமேனாக வேலை செஞ்சுருக்கேன். அருமையாக வந்திருக்கு படம், எல்லாரும் போய் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் மயங்காதையோட ப்ரீமியர் நல்லபடியாக முடிச்சிட்டோம். என் கூட வந்து மயங்காதையோட இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் ரவீந்திரன் கோவிந்தசாமி ஃப்ரம் டச்ட்ரானிக்ஸ். நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். படம் இன்னும் நல்லா மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம படம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறோம். I'm Ravin here. This is my partner in the movie as a producer also. Thanks, படம் நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லாம் குட் சப்போர்ட் வந்திருக்கு மீடியா கிட்ட இருந்து எல்லாம் அண்ட் ஆடியன்ஸ் ஆல்சோ. தேங்க்ஸ். பை. மயங்காதே தமிழ் திரைப்படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். உண்மையிலே நான் மயங்கிட்டேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சிகே குமரேசன் சார் ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு. இந்த படத்தில் நிறைய புது முகங்கள் அறிமுகமாக இருக்காங்க. அதில் நானும் ஒன்று, உங்களின் சூர்யா ராமையா அம்மா. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மயங்காதே. நான் மயங்கின மாதிரி நீங்களும் மயங்கிடுவீங்க. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஹெவோக் மதன், ஹெவோ பிரதர்ஸ் PU full life. அண்ட் இந்த படத்தில் வந்து சிகே ஷைலா நாயர் அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து இது எங்கள் ஊர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து நிரோஷன் தான் வந்து இசையமைப்பாளர். இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஏன்னா அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. அப்புறம் தெரியல, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்குது. டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் குட். படம் வந்து வெரி வெரி சூப்பர். மயங்காதை திரைப்படத்தை பார்த்துட்டு இப்போ தான் வந்து எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய பேரும். அதாவது வந்து நான் இன்னைக்கு தான் முதல் தடவை பார்க்குறேன். பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னா வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் குடும்பத்தோட வந்து பார்க்கறதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே இருந்தது. அதனால தயவு செய்து மயங்காதை திரைப்படம் தியேட்டரில் வந்தோன்னே மறக்காம வந்து பாருங்க. ரொம்ப நன்றி. Movie was very good. Something very different for the Malaysian scene. Very intriguing. Hard to predict till the very end. I like the storyline. Mayangadai was a good movie. I like the storyline. All the best to the stars. மயங்காதை மூவி இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. சிகே சார் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட கூட்டு போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மலேசியன் மூவியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா மயங்காதை வந்து சிகே குமரேசன் வந்து சிறப்பான படம் அப்படின்னு வந்து நீங்கள் படத்தை பார்த்தோன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து மலேசியாவில் ஒரு சிறந்த ஒரு சினிமா படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த கலர்லேருந்து எல்லாமே இது ஒரு பெரிய பார்க்க வேண்டிய ஒரு படம். நான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், ஒரு காமெடியாக நடிச்சிருக்கேன். ஒரு யங் அடால் கேரக்டர் எனக்கு. இந்த கேரக்டர் வந்து நல்ல கண்டினியூட்டி அப்படிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த படத்தை I want you people must watch this movie, you know that? This movie is very super. Dangdung dari kita tapi di situ. Dangdung dari kita tapi di situ. Nothing.